ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சோலோ லெவலிங் தான். இப்போ தான் வந்து இந்த சீசன் வந்து சுறுசுறுப்பாக போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து சீசன் 1 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன காட்டுறாங்க. லாஸ்ட்டாக வந்து ஹீரோ கொண்டிருப்பாங்களா, அந்த டைம் வந்து அவன் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பான்ல, நீங்கள் வந்து பிளேயர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த டைம் வந்து கண் முழிச்சு எந்திரிப்பான். எந்திரிச்சு பார்ப்பான், கை கால எல்லாம் இருக்குதே அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், என்னதான் நடக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு ஒரு 2 பேர் வருவாங்க. நாங்கள் தான் வந்து அண்டர் அசோசியேஷன்லேருந்து வந்திருக்கோம், என்ன நடந்துச்சு அந்த டஞ்சனுக்குள்ளார அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. அது எல்லாத்தையும் சொல்லுவான். அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, அந்த கேப்டன் இருக்கான்ல அவனுக்கு வந்து ஒரு கை போயிடுச்சு, ஸோ அதனால வந்து அவன் இனிமேல் ஹண்ட்ரா இருக்க முடியாது. அதே மாதிரி தான் வந்து அவன் கூட ஒரு பொண்ணு இருந்தால, அவளால இனிமேல் அன்றா இருக்க முடியாது, ஏன்னா வந்து மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி ஆயிட்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையும் வந்து அவன் கேட்டுட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான், அந்த டஞ்சன்ல என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதையும் அவங்கள்ட்ட சொல்லுவான். நீங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் சொல்றீங்க, தப்பிச்சு வந்தீங்க, ஆனா உள்ளார போகும்போது 12 பேர் இருந்தீங்க, ஆனா இப்ப வந்து வெறும் 6 பேர் தான் தப்பிச்சு வந்திருக்கீங்க. எப்படி அந்த 6 பேர் தப்பிச்சு வந்தீங்க? அங்க வந்து அவங்களோட பாடி கூட இல்ல. அந்த அண்டர்லாம் வந்து உள்ளார வந்து பார்க்கும்போது நீ மட்டும் தான் அங்க இருந்த, அங்க வந்து டெம்பிள் எதுவுமே இல்ல. ஆனா நீங்க சொல்லும் போது டெம்பிள்லாம் இருந்துச்சு, ஸோ அதனால உன் மேல நாங்க சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இல்ல எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப வந்து அவன் சொல்லுவான், இதை வெளியில சொன்னா வந்து யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஜின்னு வந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அவன் கேட்பான், உடனே திரும்பி நீ என்ன டபுள் அவைக்கின் ஆயிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் அவைக்கினியா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா ஒரு சிலர் வந்து சம்டைம் ஓவரா வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு புஷ் பண்ணும்போது டபுள் அவைக்கின் ஆவாங்க, இது ஒரு சிலருக்கு மட்டும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் உடனே அவன் கையெடுத்து பார்த்துட்டு, சரி ஓகே நம்ம வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அவன் வந்து அந்த கிறிஸ்டல் வச்சிருப்பான், அந்த கிறிஸ்டல் வந்து கை வைக்க சொல்லுவான். நீ இதுல கை வை, அதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சு போயிடும் நீ வந்து டபுள் அவைக்கின் ஆயிருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. டபுள் அவைக்கின் ஆனா ஒன்னு ஏ ரேங்க் இல்ல எஸ் ரேங்க் வரைக்கும் கூட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஜின்னு அதெல்லாம் எக்ஸைட்டா பார்த்துட்டு அதுல கை வச்சுட்டு எவ்வளவு வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு இருப்பாங்க. சாரிப்பா நான் வந்து தப்பா நினைச்சிட்டேன், நீ ஒன்னும் டபுள் அவைக்கிங்லாம் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பிடுவாங்க. இருந்தாலும் இவன் மேல வந்து ஒரு கண்ணு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே தான் போவாங்க பேசிட்டு. அப்படியே இந்த சைடு வந்து ஜின்னுவா காட்டுவாங்க. ஜின்னு வந்து என்னமோ யோசிச்சுட்டு இருப்பான். இந்த சிஸ்டம் வந்து நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா, வேற யார் கண்ணுக்கும் தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து தொடக்கூட முடியலையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து அந்த டெம்பிள் நடந்தது, அவன் எஸ் கொடுத்தது, அப்ப பிளேயர் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப வந்து அவங்க தங்கச்சி வந்துருவா. அவன் தங்கச்சி வந்துட்டு வண்டையே கேட்க ஆரம்பிச்சிருவா. என்னடா பண்ற, உனக்கு அறிவு இல்லையா, அவனுக்கு வந்து உனக்கு சேஃபா பாத்துக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் காதல வாங்கலைனாலும் திட்டுறது வந்து இன்னும் பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிருவாளே அப்படின்னு சொல்லிட்டு காதல வாங்கிட்டு இருப்பான். அப்புறமேட்டு அவன் வந்து கேட்பா, உனக்கு வந்து இந்த ஸ்க்ரீன் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பார்த்தா மெண்டல் மாதிரி இருக்கா, என்கிட்ட வந்து ஸ்க்ரீன் தெரிஞ்சுட்டு இருக்கேன், இங்கே ஒன்றுமே இல்லடான்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருப்பாளா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு வந்து கேட்பான், உனக்கு வந்து கேம் தெரியும்ல, அந்த கேம்ல வந்து எப்படி இருக்கும் நோட்டிஃபிகேஷன்லாம் அப்படின்னு சொன்னா, ஆமா அதில் நோட்டிஃபிகேஷன் பேனல்லாம் இருக்கும் அவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்புறமேட்டு ஜிம்மு யோசிச்சு பார்ப்பான், இது நம்ம கணக்கு மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் தங்கச்சி கிளம்புறா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாளா. வெளியில போய் பார்ப்பான், அவன் ஃப்ரெண்டு நின்று இருப்பான். அதோட அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் பார்த்துட்டு இருப்பான் அப்படியே. அதோட அதில் வந்து டெய்லி கோஸ்ட்லாம் இருக்கும். என்னடா இது எனக்கு உடம்பே சரியில்லையாமா, இது அங்கே டெய்லி கோஸ்ட்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் இந்த டெய்லி கோஸ்ட்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே படுத்துருவான். படுத்து அவன் படம் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிருவான். எனக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அது திருப்பி வந்து நோட்டிஃபிகேஷன் காட்டிக்கிட்டே இருக்கும், டெய்லி கோஸ்ட் டைம் முடிய போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்து அந்த அண்டர் அசோசியேஷன்ல இருந்திருப்பான்ல, அவங்களாம் வந்து அந்த 2 பேர்ல ஒருத்தன் வந்து ஃபோன் அடிச்சு பேசிட்டு இருப்பான். என்ன பேசுவான்னா, இந்த இந்த ஜிம்மு வந்து எந்த ஒரு செகண்ட் வைக்கணும் ஆகல, பட் இருந்தாலும் அவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, ஸோ அதனால அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போயிடுவான். அந்த டைம் வந்து ஒரு கில்ட கட்டுவாங்க. அந்த கில்ட வந்து சாயும் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருப்பா. அவள்கிட்ட வந்து இனிமேல் வரப்போற பீராங் காண்ட எல்லாத்தையும் நீ தான் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கு அவ சொல்லுவா, என்னோட பவர் ரொம்ப அதிகம், அதனால அவங்களுக்கு எதாவது அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்லுவான், ஓகே பரவாயில்ல, நீ வந்து ட்ரை பண்ணி பாரு, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்புறமேட்டு வந்து நம்மளால சோலோவா நம்ம வந்து கில்ட வந்து மேலே கொண்டு போக முடியல அப்படின்னா, நம்ம வந்து எல்லாரோட சேர்ந்து தான் வந்து நம்ம கில்லோட மெம்பர்ஸை வச்சு நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பானா. சரி ஓகே சார், நான் வந்து அதை கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா சாயி. அதோட அவன் சொல்லுவான், குட், இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. நெக்ஸ்ட் சீன் வந்து ஒரு போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறமேட்டு மக்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்க, இதெல்லாம் வந்து ஹண்ட்ரஸ் வந்து ஈஸியாக முடிச்சிருவாங்க அப்படி சொல்லிட்டு. அதோட வந்து ஜின்வோக்கு வந்து மெசேஜ் வரும், டெய்லி கோஸ்ட் வந்து டைம் முடிஞ்சு போச்சு, நீங்கள் வந்து பண்ணல, ஸோ அதனால பெனால்ட்டி வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பெனால்ட்டி என்னன்னு பார்த்தா, ஒரு சென்ட்ரிபிஸ்ட்டை வந்து அவன் தப்பிக்க சொல்லுவாங்க. இது வந்து பலகாலம் இருக்கும், அதுலேருந்து நீங்கள் 4 மணி நேரம் தப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் உயிரோட இருப்பீங்க, இல்லாட்டா செத்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. அவன் அடுத்த தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவான், என்னடா இது இப்படி வந்து பெனால்ட்டி கொடுக்குறீங்க, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தா இன்னும் 2 மணி நேரம் இருக்கு அப்படின்னா அவன் வந்து ஓடிக்கிட்டே இருப்பான். விட்டு நின்றா செத்துருவான் அவனே, ஓடுறான்னு ஓடிக்கிட்டே இருப்பான். அந்த டைம் கரெக்டாக கடிக்க வரும், அந்த டைம் வந்து கொஸ்ட் வந்து முடிஞ்சு போயிடும் 4 மணி நேரம். அதோட அவன் வெளில வந்துடுவான். டேய் பெனால்ட்டி வந்து இப்படி இருக்கட மோசமா, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அடுத்த நாள் காலைல வந்து அந்த பெனால்ட்டி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு
அத பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் வந்து அந்த பொண்ணு கால் பண்ணியிருக்கும். வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து டஞ்சனுக்கு போனா வந்து என்னைய கூட்டு போ மறக்காம. ஆனா உனக்கு வந்து இந்த மாரி ஆனதுக்கு நானும் ஒரு காரணம் தான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாளா. சரி ஓகே அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நாள் வந்து அவ பொக்கே எடுத்துட்டு அவன பார்க்க போவா. போய்கிட்டு இருக்கும்போதே வந்து அங்க 2 நர்ஸ் நின்று பேசிட்டு இருப்பாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, இந்த பையன் காலைல எந்திரிச்சதுலேருந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரவுண்ட தான் வந்து சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். ஆனா என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் வந்து அந்த பொண்ணு பார்த்துட்டு, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு பொக்கே கொடுக்க அந்த பொண்ணு அப்படியே போயிரும். அதுக்கப்புறமேட்டு ஜின்வா காட்டுவாங்க. அப்பா இந்த டெய்லி கொஸ்டின் முடிச்சாச்சு. பட் இதனால எனக்கு வந்து 3 ரிவார்டு கிடைக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபுல் ரெக்கவரி. இதனால தான் வந்து என் உடம்புல இருக்க டயர்டே தெரியாம நான் வந்து அப்படியே ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டு அதில் எல்லாத்தையும் பார்ப்பான். அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் மட்டும் அப்படியே வந்து எனக்கு இப்போ ஸ்ட்ராங் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் காத்துல இதே பேசிட்டு இருப்பானா. அப்புறம் உள்ள சுற்றி இருக்கவங்க எல்லாரும் வந்து அவனை தான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு வந்து அவனுக்கு ஒரு கிஃப்ட் வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்ப்பான். அதுக்குள்ளார வந்து ஒரு டஞ்சனுக்கு போறதுக்கான கீ ஒன்று இருக்கும். இது வந்து தனியா வந்து அவன் மட்டும் போறதுக்கான கீ. அதை பார்த்துட்டு அப்பா இந்த வாட்டி தான் எனக்கு இது உருப்படியான கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பானா. அதுக்கப்புறமேட்டு அந்த பழைய டஞ்சனை யோசிச்சு பார்த்துட்டு ஓகே நம்ம வந்து நம்ம டெவலப் ஆகி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு அந்த டஞ்சன் ஓப்பன் பற்றிலாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல டஞ்சன் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் இதெல்லாம் வந்து அட்ரஸ் பார்த்துப்பாங்க. நம்மளுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு போய் அவங்க அம்மாவை பார்ப்பான். அம்மா நான் வந்து கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து ஜின்னுவோட அம்மாவுக்கு வந்து இந்த டிசீஸ் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டஞ்சன் ஓப்பன் ஆகும்போது தான் வந்து இன்டர்நெட் தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா தூங்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. உசுரோட இருக்கிற வரைக்கும் சாவர வரைக்கும் தூங்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜின்னு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 100க்கு போனது. அதில் வந்து இப்போ அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள விடச்சது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு நான் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டஞ்சனுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு அந்த டஞ்சன் ஓப்பன் பண்ண போவான். அந்த சாவி எடுத்து இந்த டஞ்சன் ஓப்பன் பண்ணிடுவான். ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போவான். உள்ளார போனோன்னே அங்கே உள்ளார போயிட்டு திருப்பி பார்ப்பான். வெளியில் வர முடியுதான்னு சொல்லிட்டு வெளியில் வர முடியாது. அப்புறமேட்டு சைடில் பார்த்தா அந்த பொண்ணு வந்து போகும். அப்பதான் யோசிச்சு பார்ப்பான். இது வந்து தனியாக ஒரு டைமென்ஷனில் இருக்குது. நம்மளால வந்து வெளியில் போக முடியலன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பானா. சரி ஓகே வந்தது வந்துட்டோம். இங்கேருந்து வந்து நம்ம போய் தான் ஆகணும். இதை முடிச்சாதான் வந்து நம்மளுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கரெக்டாக சிஸ்டம் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன நோட்டிஃபிகேஷனாக வந்து ஜின்னுவை படிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து இங்கே இருக்க மாஸ்டர் எல்லாத்தையும் கொல்லணும். அதே மாதிரி இங்கே இருக்க பாஸ் மாஸ்டரையும் நீங்கள் வந்து கொல்லணும். அப்போ தான் உங்களால் வெளியில் போக முடியும். இல்லாட்டினா வெளியில் போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னா என்னடா இது நம்ம வந்து ஒரு கோப்ளினை கூட கொன்னதில்லை. இப்போ வந்து பாஸ் மாஸ்டரே கொல்ல சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போய்கிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து ஒரு 3 கோப்ளின் வந்து அட்டாக் பண்ண வரும். அந்த அட்டாக் எல்லாத்தையும் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணி விடுவான். டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் அதை அட்டாக் பண்ணி அதை அப்படியே கொன்றுவான். கொன்னதுக்கு அப்புறமேட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து ஒரு உல்ஃப் ஒன்று வரும். அது வந்து இவனை அட்டாக் பண்ண வரும். இவன் வந்து அதை டாஷ் பண்ணி விட்டுருவான் ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் டைம் வந்து அதை அட்டாக் பண்ணிடும். பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்னடா இது உல்ஃப்லாம் இருக்குது இதை நான் எப்படி கொல்ல போறேன்னு தெரியலன்னு பார்த்துட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். பாய். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் கைஸ். இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.